நேற்று 12th செப்டம்பர் 2025 அன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில் என்ன நடக்குதுன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடக்குது, மிகப்பெரிய ஓட்டிங் நடக்குது. இதில் 164 கண்ட்ரிஸ் வந்து இந்த ஓட்டிங்கில் வந்து இருக்காங்க. இந்த ஓட்டிங் எதுக்காக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன், இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் ரெண்டையுமே தனித்தனி இண்டிபெண்டன்ட் நேஷனாக வந்து டிக்ளேர் பண்ணுறக்காக இந்த ஓட்டிங் வந்து நடக்குது. இதில் வந்து 142 கண்ட்ரிஸ் வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம், வி ஆர் டிக்ளரிங் அது ரெண்டுமே தனித்தனி ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டு நாங்கள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா லைக் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்ஏ வந்து வி ஆர் அகெயின்ஸ்ட் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 12 கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம், அப்டேனாக இருந்துக்கிறோம், நாங்கள் வந்து எந்த ஒரு சைடும் நாங்கள் எடுக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனை ஒரு தனி ஸ்டேட்டாக, ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக ஏற்றுக்க விரும்பல அப்படிங்கிறது தெரிய வருது. அண்ட் அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா ஹமாஸும் காசாவில் என்ன பண்ணுறாங்கன்னா லைக் தே ஆர் ஹார்பரிங் டெரரிஸ்ட் இன் திஸ் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால நாங்கள் அதை ஏற்றுக்க விரும்பல, இது ஒன் சைடடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.